அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம பூரி எப்படி சுடுவதுன்னு பார்க்கலாங்க. முதலில் 3 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கங்க. நம்ம பாக்கெட்டு மாவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரிங்க. சிறிதளவு உப்பு எடுத்துக்கங்க. போட்டு நல்லா கலக்கிக்குங்க. அத்துடன் தண்ணி சிறிதளவு, நம்ம பிசைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. நல்லா பிசைங்க. பிசையும் போதே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் போதுமானது. சிறிதளவு நல்லா பிசைங்க. நாம் 10 நிமிஷத்துலேயே பூரி தயாரிச்சிடலாங்க. அரை மணி நேரம் ஊற வைக்க தேவையில்லை. பொசு பொசுன்னு பூரி சூப்பராக இருக்குங்க. பாருங்க, பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. நாம் பூரி கட்டையில் இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டிக்கிட்டோம். லேசாக வரமாவு போட்டு வச்சு தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம உடனே செய்யலாம். வாங்க இப்ப பூரி சுடுவதை பார்க்கலாம். வானலியை வச்சு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்து நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது பூரி போடலாங்க. பாருங்க, பொசு பொசுன்னு பூரி. அருமையான பூரி ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்க, புசு புசு புசுன்னு பூரி ரெடி ஆயிருச்சுங்க. இதுக்கு நாம உருளைக்கிழங்கு குருமா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி குருமா வச்சா சுவையாக இருக்கும். நாம் இப்படி உருளைக்கிழங்கு வணக்கியும் இந்த மாதிரி குருமாவை வச்சுக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க கேட்டாங்கன்னா உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மேலும் உள்ளவங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை